நான் இன்னைக்கு 2 விஷயத்துக்கு ஹாப்பியா இருக்கேன். ஒண்ணு என்னன்னு பாத்தீங்கன்னா, ஈவினிங் ஃபங்ஷனுக்கு போயிட்டு இருக்கோம். 2வது வந்து சமைக்க வேண்டாம். ஃபங்ஷன்லயே சாப்பிட்டு வந்துடலாம் பாத்தீங்களா? அதனால எப்பயுமே நம்மளே சமைச்சு நம்மளே சாப்பிடுறதோட கொடுமை எப்படின்னு எல்லா ஹவுஸ் ஒய்ஃப் கிட்ட கேளுங்க. அப்பதான் தெரியும். பெரிய மண்டபம். இது வந்து கோயம்புத்தூர்ல லோட்டஸ் மஹால்னு சொல்லிட்டு, இந்த மண்டபம் வந்து ரொம்ப வருஷமா இருக்கு. ஆனா ஃபர்ஸ்ட் டைம் இந்த மண்டபத்துக்கு போறேன். இப்பதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் போறேன். நல்ல செட்டிங் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, செம சூப்பரா பண்ணியிருந்தாங்க. முன்னாடி விநாயகர் எல்லாம் வச்சிருந்தாங்க. இங்க ரிசப்ஷன்லயே ஜூஸ் குடுக்குறாங்க பாத்தீங்களா? அங்கேயே வந்து பாத்தீங்கன்னா உள்ள கொண்டு வர வேணாம்னு சொல்லி முன்னாடியே கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் உள்ள போய் பார்த்தா பொண்ணு மாப்பிள்ள வரல. மணவர செட்டிங் மட்டும் ஒரு அப்படியே ஒரு கவர் பண்ணிட்டு வெளியில சாட் ஐட்டம் எல்லாம் வச்சிருந்தாங்க. பானிபூரி, பேல்பூரி அந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் வச்சிருந்தாங்க. சரி டின்னர் சாப்பிடறதுக்குள்ள இதை கொஞ்சம் குறிக்கலாம்னு சொல்லி குறிச்சிட்டு அப்படியே நானும் என் பையனும் போட்டோ எடுத்துட்டு இருக்கும் போது பொண்ணு மாப்பிள்ள வந்துட்டாங்க. சரி அவங்களையும் கவர் பண்ணிடுவோம்னு சொல்லி கவர் பண்ணி அவங்க கூட ஒரு போட்டோவும் எடுத்துட்டு அதுக்கப்புறம் எவ்வளவு டிஷ் 70 டிஷ் வந்து வச்சிருந்தாங்க. ஒரு பானை கொண்டு வந்து வச்சாங்க. அதுல இளநீர் பாயாசமா சூப்பு கிட்டத்தட்ட 70 வெரைட்டி வந்து வச்சிருந்தாங்கங்க. எல்லாமே டிஃப்ரெண்டா இருந்துச்சு. ஈவினிங் டைம் வந்து சாப்பிட்றதுக்கு டிஃப்ரெண்டான வெரைட்டி. அதையும் முடிச்சுட்டு வந்தா ஐஸ்கிரீம்ல இருந்து கடலை உருண்டை அதுக்கப்புறம் பீடா இது எல்லாமே வந்து ஜீரணமாகறதுக்கு வச்சிருந்தாங்க. அதையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பியா